ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2 விஷயம் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசாக படிக்கிறவங்க டாபிக் வைஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலையும், டாபிக் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 அண்ட் ரெண்டுத்துக்குமே ஜென்ரல் ஸ்டடீஸ் யூனிட் 3 சேம் சிலபஸ் தான். அது பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ பார்ப்போம். இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம், இதை நம்ம 2 பார்ட்டாக பிரிக்கலாம். முதல் பார்ட் இந்தியாவின் வரலாறு, பண்பாடு, ரெண்டாவது பார்ட்டாக இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு பிரிச்சுக்கோம். இந்தியாவின் வரலாறு, பண்பாடில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், விஜயநகர மற்றும் பாமினி அரசுகளின் காலம், தென்னிந்திய வரலாறு, இது எல்லாமே இந்தியாவின் வரலாறு பண்பாடில் கவர் ஆகிடும். அடுத்ததாக இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு, இந்த டாப்பிக்கும் இந்தியாவின் வரலாறு பண்பாடில் கவர் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிற டாபிக்ஸ் இந்திய தேசிய இயக்கம், இந்த டாப்பிக்கில் தான் நம்மளுக்கு கவர் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சிலபஸ் டாபிக் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் இப்போ பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டாபிக் வைஸ் புக்கில் எங்கே கவர் ஆகிட்டு இருக்குன்னு தேடி ரொம்ப டயர்ட் ஆகிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக ஈஸியாகவே நம்ம ஸ்டடி மெட்டீரியல் டாபிக் வைஸாகவே நம்ம பிடிஎஃபாக ரெடி பண்ணியிருக்கோம். அது டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்துடலாம். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் டாபிக் சிந்து சமவெளி நாகரிகம். இது நம்ம எப்போவுமே எந்தெந்த புக்லலாம் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் கவர் ஆகிட்டு இருக்கோ அந்தந்த லெசன்ஸ்லாம் நம்ம இப்போ ஒரே பிடிஎஃபாக எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அது 6th இருக்கலாம், 7th இருக்கலாம், 8th, இந்த மாதிரி எந்த புக்கில் இருந்தாலுமே சரி நம்ம அதை தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி சின்ன சின்ன டாப்பிக்காகவே சில லெசன்ஸில் சில புக்ஸ்லலாம் கவர் ஆகுது. அது மாதிரியும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ அதுதான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு லெசனில் சின்ன டாப்பிக்காக தான் கொடுத்துருந்தாங்க. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இதை தான் நம்ம தேடி எடுத்து கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பாருங்கள் 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன டாப்பிக்காகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதும் அப்படியே தான் இருக்கும் பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா தொழில் தொடர்பான செய்திகள்லாம் கொடுத்துருக்காங்க. இது தனியாகவே உங்களுக்கு தொழில் தொடர்பான செய்திகள்லையும் இந்த லெசன்ஸ் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஆனால் நமக்கு இப்போ என்ன தேவைன்னா சிந்து நாகரிகம். ஸோ சின்ன டாப்பிக்காக தான் கொடுத்துருந்தாங்க. இதையும் நம்ம தேடி எடுத்து இந்த பிடிஎஃபை நம்ம கண்டினியூ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எந்த புக்கில் எங்கெங்கே சின்ன டாப்பிக்கில் கவர் ஆனால் கூட அதை நம்ம எடுத்துகிட்டு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம படிக்கவும் செய்யணும். இப்போ நிறைய ஃப்ரெஷர்ஸுக்கு படிக்கவும் தெரியாது, எப்படி படிக்கணும் அப்படின்னு இப்போ தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டாபிக் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் தேடுறவங்களும் இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் நீங்கள் ரெடி பண்ணிட்டு தான் படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் தனித்தனியாக புக்கில் தேடி தேடி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இருக்காது. அதுக்காக தான் டாபிக் வைஸாக படிக்கிறது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் நம்ம குப்தர்கள், இந்த டாபிக் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டடி மெட்டீரியல். நிறைய பேர் தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான் டாபிக் வைஸ் இருக்குமா, இங்கிலீஷ் மீடியத்துக்கு இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த இங்கிலீஷ் மீடியம் மட்டும் நான் ஒரு நோட் ஒன்று சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு சின்ன சின்ன டாபிக்ஸ்லாம் எங்கே கவர் ஆகிட்டு இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஆனால் இதில் எத்திக்ஸ் புக் நம்மளுக்கு தமிழ் மீடியம் தான் கிடச்சிருக்கு. ஸோ அந்த எத்திக்ஸ் புக்கில் நம்ம தமிழ் மீடியம் ஸ்டடி மெட்டீரியல் தான் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க தமிழ் மீடியமும் எங்களால் படிக்க முடியும் அப்படின்னு இருந்தால் மட்டும் இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதனால தான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டடி மெட்டீரியலுக்கு நான் ஸ்பெஷலாகவே சொல்லியிருந்தேன், உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இங்கிலீஷ் மீடியத்துக்கு எந்தெந்த லெசன்ஸ்லாம் இங்கிலீஷ் மீடியமில் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். ஆனால் எத்திக்ஸ் புக்கில் இருக்கிற இங்கிலீஷ் மீடியம் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ அதில் தமிழ் மீடியம் ஸ்டடி மெட்டீரியல் தான் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த லெசன் தான் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் பசங்க இதை கவனத்தில் வச்சுட்டு அப்புறமா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களால் இது படிக்க முடியும், தமிழ் மீடியமும் நாங்கள் படிப்போம் அப்படின்னீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம குப்தாஸ் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது குப்தர்கள், இந்த டாபிக் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதுவும் முதல்ல சொன்ன மாதிரி தான் எந்தெந்த புக்லலாம் அந்த லெசன்ஸ் கவர் ஆகிட்ருக்கோ அந்த குப்தர்கள் லெசன் கவர் ஆகிட்ருக்கோ அதெல்லாம் நம்ம கண்டினியூவாக கொடுத்துருக்கோம். ஏன் நம்ம டாபிக் வைஸ் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ தான் ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். உங்களால் ஏதோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா, ஏதாவது நோட்ஸ் எடுக்கணுமா அப்படின்னா டக்குன்னு இந்த பிடிஎஃப் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். இதே புக் வைஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எந்த நம்ம புக்கில் படித்தோமோ அதை நம்ம தேடி எடுத்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் டாபிக் வைஸ் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டடி மெட்டீரியல் குப்தாஸ்.
ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டாபிக் வைஸ்னால் எப்படி படிக்கணும், ஸ்டடி மெட்டீரியல் எப்படி வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். டாபிக் வைஸ் படித்தான்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு டைம் எவ்வளோ சேவ் ஆகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது, நீங்கள் அவ்வளோலாம் பார்க்க மாட்டீங்க. அதனால் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் இருக்கிற ஃபோல்டர் மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் எல்லா இதுக்குமே வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு படிங்க. நாங்களும் ஒவ்வொரு இதுக்கும் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டாபிக் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப்ஸ். இப்போ இதில் பாருங்கள், ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் நாங்கள் பிடிஎஃப் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்கும் காமிச்சிட்றேன். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச்லாம் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய டெஸ்ட் பேட்ச்லாம் போயிட்டுருக்கு. நிறைய பேர் படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸாமுக்கு இன்னும் 5-6 மாதம் தான் இருக்குது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.